அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, அனைவருக்கும் எனது இனிய மனமார்ந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026 இந்த புத்தாண்டுல வரக்கூடிய முதல் மாசமான ஜனவரி மாசம் மீனராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் பார்க்க போறோம். மீனராசி அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கு மீன் தான் அடையாளம். இது ஒரு நீர் ராசி. அதனால இவங்க ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. சின்ன விஷயத்துக்கு கூட டக்குன்னு காயப்பட்டுருவாங்க, டக்குன்னு ரியாக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் இவங்களுடைய இயல்பான குணமாக இருக்கும். ஆனால் ரொம்ப கருணை உள்ளவங்க, கஷ்டப்படுறேன்னு சொன்னால் உடனே உதவிக்கு ஓடி வருவாங்க. இதெல்லாம் இவங்களுடைய பாசிட்டிவ் இது. நல்ல இன்ட்யூஷன் இருக்கும். ஒரு காரியம் நடக்கும் நடக்காது, இவன் சரியாக பேசுகிறான், இல்லை பேசல ரைட் இருக்குது இல்லை தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நல்ல உள்ளுணர்வு இருக்கும். நல்ல சாமி கும்பிட்றவங்களா இருப்பாங்க. நல்ல ஆன்மீக சிந்தனை கொண்டவர்களாக இருப்பாங்க. ஏன்னா இந்த ராசிக்கு அதிபதி குரு பகவான் இல்லையா, நல்ல ஆன்மீக சிந்தனை உள்ளவங்களா இருப்பாங்க. இந்த மாதம் ஜனவரி 13ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய 10வது வீட்டில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் எல்லாம் இருக்காங்க. ஜனவரி 13லேருந்து 17ஆம் தேதிக்குள்ளே இவங்க 4 பேருமே அப்படியே உங்களுக்கு லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 16வது வீடு மகர ராசிக்கு வந்துடுறாங்க. உங்களுக்கு 12வது வீட்டில் ராகு இருக்காரு. உங்கள் ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கார். உங்களுக்கு 4வது வீட்டில் குரு பகவான் இருக்கார். உங்களுக்கு 6வது வீட்டில் கேது இருக்கு. 6-12 ராகு. இந்த கிரக சூழ்நிலைகள் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக 10ஆம் வீடுல சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா. இது 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். உங்களுக்கு புகழ், மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்தானம். உங்களுக்கு அதிகாரம் அதை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம். சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் அந்த 10வது வீடு அப்படிங்கிறது. இதில் என்ன, இந்த 4 கிரகங்கள் இருக்கிறதுனால கேரியரில் ப்ரொமோஷன் கிடைக்கலாம். உங்களுடைய வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய போஸ்ட் நல்லா எலிவேட் ஆகும். நல்லா மேலே ப்ரொமோஷன் கிடைக்கலாம். உங்களுக்கு மதிப்பு கூடும். உங்களுடைய கெப்பாசிட்டி எலிவேட் ஆகும். அது மாதிரி உங்களுடைய வேலை பார்க்குற இடத்துல உங்கள் பாஸ் நீங்கள் பார்க்குற உங்கள் வேலைகளை பார்த்து சூப்பராக உங்களை பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நல்லா சூப்பராக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உங்கள் நல்ல அரசாங்கத்திலேருந்து வேலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய மேலதிகாரியுடைய பாராட்டு, கவர்மெண்ட்டினுடைய பாராட்டு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. பணம் காசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா ஸ்டேபிளாக இருக்கும். ஸ்டேபிள் இன்கம் கிடைக்கும். திடீர்னு போனஸு, இன்சென்டிவ் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நல்ல லாபங்கள் கிடைக்கும். திடீர்னு எதிர்பாராத ஆர்டர்கள் கிடைக்கும். அது மூலமாக லாபங்கள் கிடைக்கும். இதெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இருக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பொதுவாக ஈகோ கிளாஷு, ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளோட தகுதிக்கு மீறி நான் அதையும் செய்கிறேன் இதையும் செய்கிறேன்ட்டு எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கக்கூடாது. அதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்கு ஜென்மத்தில் குரு பகவான் உங்களுக்கு 4வது வீட்டில் இருக்காரு. 4 அப்படிங்கிறது சுகஸ்தானம்னு சொல்லுவாங்க. வீடு, வாகனங்கள் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடமா இருக்கு. பூர்வீக சொத்து அதையும் குறிக்கக்கூடிய இடமா இருக்கு. அந்த வக்ரமா இருக்கிறதுனால, குருபவன் அங்கே வக்ரமா இருக்கிறதுனால குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, வாகனம் வாங்குறது அது மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, நீங்க மனசுக்குள்ள நினைக்கக்கூடிய விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் ரீதிங்க் பண்ணணும். அதனால உங்கள் வீடு வாங்குறதா இருக்கும், இல்லை விற்கிறதா இருக்கும். அந்த மாதிரியான வீடு சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் டிலே ஏற்படலாம். அம்மாவுடைய உடல்நிலையில் மீனராசிக்காரங்க கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் குறைஞ்சி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் கண்டம் இல்லை, கவலைப்பட வேண்டாம். அதனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் எமோஷனல் ஆகாமல் விஷயங்களை நிதானமாக ஹேண்டில் பண்ணி எல்லாத்தையும் செய்கிறதுக்கு நீங்கள் பழக்கப்படுத்திக்கணும். சனி பகவானை அது மட்டும் கிடையாது. 4ல் குரு வக்ரமா இருக்கிறதுன்ற ஒரு இஷ்யூ மட்டும் இல்லை. உங்களுக்கு ஜென்ம சனி நடக்கிறது. 7ல் சனியில் ஜென்ம சனியாக நடக்குது. அது சனி ஒரு உங்களை எல்லாத்துலேயும் பின்னால் செயின் போட்டு ஒருத்தர் பிடிச்சிருந்தா அப்படி இருக்கும். ஒருத்தர் நடக்கிறாரு, அவரை பின்னாலேருந்து கட்டி பின்னால் ஒருத்தர் பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருந்தால் அப்படி இருக்கும். அது மாதிரி இல்லாட்டும் உங்கள் மேலே ஏறி ஒரு பெரிய வெயிட் உட்காந்து அப்படி இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு ஜென்ம சனி அப்படிங்கிறது உங்களுடைய பொறுப்புகளை அதிகரிக்கும். உங்களை எல்லாத்துலேயும் டிலே பண்ணும். உங்களை கிடைக்க வேண்டிய விஷயங்களை தாமதப்படுத்தும். அது மாதிரி உங்களுடைய பயணத்தை கொஞ்சம் டிலே பண்ணும். உடம்பு கோளாறுகள் கொடுக்கும். இது மாதிரி உங்களுடைய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் டிலே பண்ணும். ஒரு சில தடைகளை ஏற்படுத்தும்.
அது மாதிரி உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷரு, பொறுப்புகள் அதிகரிக்கும் போது அதை ஹேண்டில் பண்ணும்போது இந்த பிரச்சனை எல்லாம் வரும். அதனால அதே நேரத்தில் உங்களுக்கு உடல்நிலை முடியாதனால நிறைய வேலைகளை பார்க்க முடியாது. ஸோ இது மாதிரி நிறைய அந்த மாதிரி ஸ்லோ பண்ணுவாங்களே அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனாலும் நீங்கள் இது ஒரு டிசிப்ளினாக பொறுமையாக நிதானமாக இருந்தீங்கன்னா இது அத்தனையிலேருந்தும் நீங்கள் வெளியே வரலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் பண்ணலாம், ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை அப்படின்னு சொல்லி நிதானப்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்லது. ராகு உங்களுக்கு 12வது வீட்டில் இருக்குது. 12வது வீடுன்றது வெளிநாடை குறிக்கிறது. 12வது வீடுங்கிறது செலவுகளை குறிக்கிறது, எதிர்பாராத செலவினங்களை குறிக்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட்டை குறிக்கிறது, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை குறிக்கிறது, தூக்கத்தை குறிக்கிறது, கனவுகளை குறிக்கிறதுலாம் 12வது வீடு. அந்த வீட்டில் ராகு இருக்கிறதுனால தூக்கத்தில் கனவு திடீர்னு வரலாம், திடீர்னு ராத்திரி முழிப்புகள் வரலாம், அதாவது ஒரு நல்ல டீப் ஸ்லீப் இல்லாமல் ஸ்லீப்பிங் இஷ்யூஸ் வரலாம். அதே மாதிரி வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு கனெக்ஷன் கிடைக்கலாம், அது மூலமாக உங்களுக்கு லாபங்களும் கிடைக்கலாம். அது மாதிரி நீங்கள் சாமி கும்பிட்றதுனால உங்களுக்கு திடீர்னு ஒரு நல்ல நாளைக்கு நடக்கிறதே இன்னைக்கு தோணுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நான் நினச்சேன் அதே மாதிரி நடந்துன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கலாம். இதெல்லாம் 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நடக்கும். கேது உங்களுக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுடைய எதிராளிகளுக்கு தான் வெற்றி கிடைக்கும். உங்களை இப்போ யார் எதுக்குறாங்களோ அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும், அவங்கள காட்டிலும் அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது நோய்கள் இருந்தால் அதுலேருந்து நீங்கள் மீண்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாக இருக்குது. பொதுவாக இந்த காலகட்டத்தில் சட்ட சம்பந்தமான விஷயங்களை தள்ளி போடுங்க. இந்த காலகட்டத்தில் அது உங்களுக்கு எகெயின்ஸ்டாக வர்றது இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சட்ட சம்பந்தமான விஷயங்களை தள்ளி போடுங்க. இதெல்லாம் லீகல் கோர்ட்டு கேஸு, பம்பு, வழக்கு இதில் எதிர்பாராத விதமாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இந்த கிரகங்கள் எல்லாமே சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 4 கிரகமும் உங்களுக்கு லாபஸ்தானத்துக்கு வருது ஜனவரி 13ஆம் தேதிக்கு மேலே. லாபஸ்தானன்றது நிறையா வருமானங்கள், பலவித வருமானங்களை குறிக்கும். நீண்ட காலத்துக்கு நமக்கு லாபம் தரக்கூடிய விஷயங்களையும் குறிக்கும். 11ஆம் இடம் தான் நமக்கு மனசில் நினைச்ச காரியங்கள் நடக்கிறத, மன எண்ணங்கள் நிறைவேறுதல் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம நினைச்ச காரியங்கள் நடக்கிறதே 16ஆம் இடம் குறிக்கும். நண்பர்களையும் குறிக்கும், உங்களுடைய வட்டாரம் அதிகரிக்கிறதையும் குறிக்கும். ஸோ அதனால நீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லாரோடையும் சேர்ந்து டீம் ஒர்க்காக பண்ணக்கூடிய எல்லாமே சக்ஸஸ் ஆகும். உங்களுடைய நண்பர்கள்லாம் பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்து ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் ஆனாலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஜென்ம சனி இருக்கு, 4ல் குரு வக்ரம், 6-12 ராகு கேது, இதனால ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. எக்ஸ்பெக்டேஷன் ஓவராக வச்சுக்கூடாது. எது வந்தாலும் ஏற்றுக்கிறது தான் அப்படின்ற ஒரு மனநிலைமையோட நிற்கிறது நல்லது. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். நண்பர்கள்கிட்ட பண விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும். பணம் எங்களை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. பொதுவாக அந்த காலகட்டத்தில் காலில் வலி இருக்கும், அதாவது முழங்காலுக்கு கீழே கால்களில் வலி இருக்கும். தூக்கத்தில் குறைபாடு இருக்கும். திடீர்னு முழிச்சிக்கிறது, இல்லை கனவு வர்றது, இல்லை தூங்குறதுக்கே நேரம் ஆகுது, இல்லை வேலை பார்க்குற தூக்கம் வராமல் பிறண்டு பிறண்டு படுக்கிறது, இது மாதிரி தூக்கத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். அது மாதிரி நீர் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வரலாம். யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க, நீர் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வரலாம். அதனால் தண்ணி நிறையா குடிக்கணும். இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கனாலே நல்லது. டீஹைட்ரேஷன் ஏற்படாமல் பார்த்துக்கணும், வாக்கிங் பண்ணணும், இது மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணிங்கன்னா, கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா நல்லது. பொதுவாக ஓவராலாக இந்த மாதத்தை பார்த்தோம்னா உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கேரியரில் நல்ல க்ரோத் இருக்கும். ஃபினான்ஷியலாக நல்ல லாபஸ்தானத்தில் இருக்கிறவங்க ஃபினான்ஷியலாக நீங்கள் எதிர்பார்க்காத வருமானங்கள், கெயின்ஸ் இதெல்லாம் கிடைக்கும். அதனால் பொதுவாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் உடல்நிலையில் நீங்கள் கவனமாக இருக்கணும். உணர்ச்சி வசப்படாமல் எல்லாத்தையும் அணுகணும். நிதானமும் பொறுமையும் தான் அவசியம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். சாமி கும்பிட்றத அந்த நேரத்தை அதிகப்படுத்தணும், இல்லை அந்த ஃப்ரீக்குவன்சி அதிகப்படுத்தணும். டெய்லி கும்பிடாமல் இருந்தீங்கன்னா டெய்லி கும்பிடணும். இல்லை டெய்லி கும்பிட்றவங்களா இருந்தால் கூட காலம்புறையும் சாயந்தரமும் கோயிலுக்கு போகிறது அப்படிங்கிற ஒரு வழக்கத்தை எடுத்துக்கணும். அந்த சாமி கும்பிட்ற பழக்கங்களை அதிகரிச்சுக்கணும். இந்த மாதம் இருக்கக்கூடிய வாரங்கள், ஒவ்வொரு வாரத்துக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி நடக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் பொதுவாக ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய முதல் வாரத்தில் உங்களுடைய
வேலையில் வந்து உங்களுக்கு ரெகக்னிஷன் கிடைக்கும், எல்லாரும் பாராட்டுவாங்க, நீங்கள் செஞ்ச ஒர்க்குக்கு உண்டான மதிப்பு மரியாதைகள் கிடைக்கும். அதே மாதிரி வந்து இந்த காலகட்டத்தில் அப்போ வந்து என்ன ஆகும், மாதிரி மதிப்பு மரியாதைகள் வேலையை பாராட்டுறது மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரா வேலையும் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அப்போ வந்து வேலைகள் என்ன ஆகும்னா ஸ்ட்ரெஸ் ஏற்படும், ஓவர் ஒர்க்கு ப்ரெஷர் இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் ஏற்படும். இது ஜனவரி 1 7 தேதிக்குள்ள. ஜனவரி 8 14 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 2வது வாரத்தில் ஃபேமிலி சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டி வரும். அது மாதிரி வந்து எமோஷன் ஆகாமல் நிதானமாக செயல்பட வேண்டியதாக இருக்கும் இந்த 2வது வாரத்தில். மற்றபடி வந்து இந்த ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் இருக்கும், பட் அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அந்த மாதிரி பண்ணிக்கிங்க. இதுலேயும் நிதானமாக பண்ணிங்கனாலே எல்லாத்துலேயும் வெற்றி உங்கள் பக்கம்தான். அதனால் வந்து ஜனவரி 2வது வாரத்தில் ஃபேமிலி சம்பந்தமான விஷயங்கள்லாம் அதிகமாக இந்த வாரத்தில் செயல்படும் அப்படின்னு எடுத்துக்கலாம். 3வது வாரம்னா ஜனவரி மாதம் 15 தேதியிலேருந்து 21 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 3வது வாரத்தில் நல்ல பெரிய லாபங்கள் கிடைக்கும். நீங்கள் செஞ்சுருக்கிற முதலீடுகள் இல்லை நீங்கள் செஞ்ச ஒர்க்கு அதுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும். நீங்கள் எப்போது செஞ்ச வேலைக்கு இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். அது மாதிரி வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் நல்லா கிடைக்கும், ஃப்ரெண்ட்ஸுங்களுடைய சப்போர்ட்டும் நல்லா கிடைக்கும். இந்த 3வது வாரம் நல்லா இருக்குது. 4வது வாரம் ஜனவரி 22 31 வரைக்கும் ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். இது ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா முதல் வாரம் அப்படி இருந்தது, 2வது ஃபேமிலி மேட்டர், 3வது வாரம் வந்து ஃபினான்ஷியலாக இருக்குது அப்படின்னு, 4வது வாரம் வந்து ரைட் இது இப்படி தான் போனோம்னு ஒரு ஐடியா தெரியும் இல்லையா, அது மாதிரி ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும். அப்போ வந்து ஸ்டெபிலிட்டி கிடைச்சோடனே மென்டல் பீஸ் கிடைக்கும். ஸோ இதனால் வந்து 4வது வாரத்தில் ஓகேப்பா, இந்த மாதம் நல்ல முறையில் நல்லபடியாக அந்த மாதத்தை கடந்தோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த மாதிரி இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய 4 வாரங்கள் வரும். பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஜென்ம சனி நடக்கிறதுனால சனி பகவானுக்கு வந்து சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவானை வேண்டிக்கிறது இன்னும் அதை விட நல்லது. ஏன்னா குரு வந்து உங்களுக்கு 4வது வீட்டிலேருந்து 12வது வீட்டை பார்க்கறதுனால பல விஷயங்கள நன்மை நடக்கும். அவர் வக்ரமாக இருக்கிறதுனால குரு பகவானுக்கு வேண்டிக்கிறது, ஓம் கும் குரவே நமஹா அப்படின்னு சொல்லி டெய்லி ஒரு 16 முறை சொல்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கும். சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் போடுறது, புதன்கிழமை அன்னைக்கு துர்க்கையை வழிபடுறது, புதன்கிழமை அன்னைக்கு துர்கா தேவியை போய் வழிபடுறது, இதெல்லாம் வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்களுடைய எண்ணங்களை சொல்லுங்கள். நான் மீண்டும் இது மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.